டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது அப்படியே பசலைக்கீரை நண்பர்களே. இது பாருங்க, பசலைக்கீரை கொடி அப்படியே வேரோடு பறிச்சிருக்கேன் நண்பர்களே, வேரோடு பறிச்சிருக்கேன். இந்த பாருங்க வேர், இந்த பாருங்க வேர், இந்த இங்கே இருக்குது. இந்த வேரோடு பறிச்சிருக்கேன். இதோட தன்மையை பற்றி கீரை இந்த ஒரு ஹீமோகுளோபின் அதிகம் உள்ள கீரை கேட்டால் பசலைக்கீரை நண்பர்களே. ஆமாம், இதில் ஒரு இந்த பிரான்ச்சை கட் பண்ணி அப்படியே ஊண்டி வச்சாலே இது துளுத்து வந்துடும் நண்பர்களே. ஆக்சுவலாக இது ஒரு கிராஃப்டட் கொய்யா கண்டு ஒன்று வச்சுருக்கேன் நான். இதோ அங்கே இருக்குது, இதோ அங்கே வச்சு அங்கே அதை காட்டுறேன். கிராஃப்டட் கொய்யா கண்டு ஏற்கனவே காயோட பூவோடு வாங்கிட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி காயை எடுத்துருக்கேன், நான் பிடிங்கிருக்கேன். இந்த கண்டைனரை வச்சு இந்த கொய்யா கண்டு தான் நண்பர்களே. இந்த பாருங்க, இதுக்குள்ளே இந்த இடத்துல தான் இருந்துச்சு அந்த பசலைக்கீரை. இந்த என்ன இருக்குது பாருங்களேன், இது வேறு கண்டையிலேருந்து வந்திருக்குது. இதில் விட்டுனாக்க இந்த கொய்யா கண்டு சரியாக வராது. இந்த பாருங்கள், இந்த கொய்யா கண்டு சுற்றி இருக்கு பாருங்கள், இதெல்லாம் எடுத்து விடணும், கட் பண்ணி விடணும். இதுக்குள்ளே இருந்துச்சு, இதை வேரோடு பறிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கேன் நண்பர்களே. அந்த வேரோடு உள்ளதை அப்படியே எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. இந்த கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், தான் இருக்குது. அதை எடுத்து வரேன் அப்படியே. இந்த வரேங்க, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வேரோடு பிடிச்சி கொண்டு வரேன். வேரோடு கொண்டு வந்து அப்படியே இந்த காம்பவுண்டு வேலை மேலே தூக்கி போட்டுறேன். போட்டு விட்டு அது கொடி மாதிரி தாங்கி நின்றுக்கிறேன். அந்த இதில் போட்டுட்டு இந்த தூர் இருக்கு பாருங்கள், வேர், அந்த வேரை அப்படியே இந்த கண்டெய்னரில் வைக்க நண்பர்களே. அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், வச்சுட்டு அதை அப்படியே மண் போகிறேன் நண்பர்களே. அதுக்கு வச்சுட்டு இந்த இருக்கு பாருங்கள், வேர் மண் போடுறேன் அதுக்கு. அந்த பாருங்க, பக்கத்துலேயும் மண் கிடக்கு. இந்த மண் போட்டேன் நண்பர்களே. இன்னும் கூட கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா, உயிர் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது பாட்டு வந்துட்டு நண்பர்களே. ஒரு சின்ன ஒரு அடியை வச்சாலே வந்துடும். இருந்தாலும் நான் அந்த கொடியை அப்படியே அதில் வச்சிட்டேன். இதுதான் நண்பர்களே ஒரு பசலைக்கீரையை பிளான்டேஷன் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஒரு மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே, ஹேப்பி கார்டனிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.